எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 5 ரூபாய் டாக்டர். இந்த 5 ரூபாய் ஃபீஸ்ன்றது உங்களுக்கே கம்மியா தெரியலையா? ஒரு சராசரி இந்தியனோட மாத வருமானம் 1570 ரூபா. அதாவது ஒரு நாளைக்கு 50 ரூபா. அவனை பொறுத்த வரைக்கும் 5 ரூபான்றது இன்னும் பெரிய பணம். டாக்டர் மாறன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரத்தெல்லாம் ஜாஸ்தி பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, கவர்னர், எம்பி, எம்எல்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் சேரணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் உலக தரத்துக்கு வந்துடும். டாக்டர் சார், உங்களுக்கு கோல்டு ஃபீவர் வந்தா எந்த டாக்டர் பார்ப்பீங்க, என்ன மருந்து எடுப்பீங்க? டாக்டர் சரளா 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. என் அம்மா, அவங்க தான் என் ஃபேமிலி டாக்டர். அவங்க வைக்கிற மிளகு ரசம் தான் உலகத்திலே பெஸ்ட் மெடிசன். டாக்டர், எல்லாருக்கும் இலவசமா மருத்துவம் கொடுக்குறது சாத்தியம்னு நமக்கு தோன்றதா? இட்ஸ் இம்பாசிபிள்ன்ற. என்ன சார், இலவசமா டிவி, கிரைண்டர், மிக்சி, ஃபேனு, ஓட்டு காலுக்கு 5000 ரூபாய்லாம் கொடுத்தா ஊரு சார் நம்ம ஊரு. மருந்து மாத்திரை கொடுக்க முடியாதா? மருத்துவத்துறையில நம்ம நாடு அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஒரு டாக்டரா நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு நீங்க சொல்றதுனால நான் கொஞ்சம் சினிமா ஸ்டைல்ல நம்ம விஜயகாந்த் சார் சொல்ற மாதிரி ஒன்று சொல்றேன். தலை சிறந்த டாக்டர்களை உருவாக்கி 34 வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற லிஸ்ட்ல இந்தியாவுக்கு முதலிடம். ஆனா அதே சமயம் தன்னோட சொந்த மக்களுக்காக தரமான மருத்துவத்தை தர நாடுகளோட வரிசையில் இந்தியாவுக்கு 112வது இடம். ப்ராப்பர் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லாத டாக்டர்கள் மட்டுமே நம்ம நாட்டில் 57.3%. ஒரு வருஷத்துல இந்தியாவில் நடக்கிற மெடிக்கல் எரர்ஸ் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 52 லட்சம். 120 கோடி மக்கள் வாழ்ற இந்த நாட்டுல வெறும் 120 பேருக்கு மட்டும் நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கு பேரு வளர்ச்சி கிடையாது. மெடிக்கல் சிஸ்டமோட மிகப்பெரிய ஸ்கேமா நீங்க எதை நினைக்கிறீங்க டாக்டர்? மெடிக்கல் செக்அப். இதுல எத்தனை பேர் நார்மலா இருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரே ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் போயிட்டு வாங்களேன். இதுல ஒருத்தர் கூட நார்மல்னு கை தூக்க மாட்டீங்க. நார்மலா கை இருக்கு. நார்மலா இருக்கிற உங்களை பேஷண்டா மாத்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ற டெக்னிக் தான் மெடிக்கல் செக்அப். டாக்டர் ராமசங்கரன், ஒட்டுமொத்த டாக்டர்ஸையும் அக்யூஸ் பண்ற மாதிரி உங்க பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லா டாக்டர்ஸும் மோசமானவங்கன்றதா உங்க கருத்தா? நிச்சயமா இல்ல டாக்டர். 100 நல்ல டாக்டர்கள் இருக்கிற மத்தியில மருத்துவத்தை வியாபாரமா மட்டுமே பண்ற ஒரு சில ஒரு 10 பண்ணிக்கல. என்னோட ட்ரீம் நானும் அது மட்டும் அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். உங்களுக்கான கடைசி கேள்வி, வாட் இஸ் யுவர் ட்ரீம் டாக்டர்? தரமான மருத்துவம், அனைவருக்கும் இலவசம். அதுதான் என்னுடைய ட்ரீம். தேங்க்யூ டாக்டர். பதில் சொன்னீங்க.